இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே. மாஸ்டர் நீங்கள் எதில் மாஸ்டர்? நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டீங்க, எதில் மாஸ்டர்? நான் நியூமராலஜியில் தான் மாஸ்டர். பண்டிட் சேதுராமன், என்னுடைய அண்ணன் கிஷோரானந்த் அவர்கள் எனக்கு வழிகாட்டி பண்டிட் சேதுராமனோட புத்தகத்தை தரச்சு குடித்து எந்த எண் எப்படி வேலை செய்யும் என்று தலைகள் சொல்லக்கூடிய ஆள். நான் நியூமராலஜி தெரியும், ஆனால் நியூமராலஜி பார்க்குறதில்ல. அஸ்ட்ராலஜி தெரியும், ஆனால் அஸ்ட்ராலஜி பார்க்குறதில்ல. வாஸ்து தெரியும், ஆனால் வாஸ்து பார்க்குறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனியூமராலஜி தெரியும், அது பார்க்குறது கிடையாது. அப்போ என்ன தான் மாஸ்டர் பார்த்துட்டீங்க? 25 வருஷமாக ஓஷோவை படிச்சுட்டு மெடிடேஷன் மட்டும் தான் சொல்லிட்டேன். இப்போ ஏன் மாஸ்டர் சொல்லிட்டு இந்த உலகத்தில் அறகுறையாக படித்தவர்களெல்லாம் உருட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்பதற்காக சொல்லிக் கொண்டு நண்பர்களே, யாரை பார்த்தாலும் அந்த கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா 41 பேர் வச்சுட்டு போயிடறாங்க. பண்டிட் சேதுராமன் இடத்துல சொல்லுவார், யாருக்கு என்ன பயப்படாமல் 8 எல்லாம் பேர் வைக்கணும் பயந்தீங்கன்னா 41 வச்சுட்டு போயிடு, 5 வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாரும் 41 கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 23 பேர் வச்சேன். எனக்கு பிடிச்ச நம்பர் 23. 500 கோடி 200 கோடி 100 கோடின்னு பிரம்மாண்டத்தை நோக்கி போனீங்கன்னா ஜெயலலிதாவோட நம்பர் சார். அந்த அம்மா என்ன மாதிரி எத்தனை அவ்வளோ ஆட்சி படைச்சிட்டு போய் 23ஆம் நம்பரில் இருந்தால் தான் அவ்வளோ ஆட்சி பண்ணிட்டு போச்சு. 23ங்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக. நீங்கள் நான் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த நடராஜன் அப்படிங்கிற பேர் கூட்டிங்கன்னா 23 வரும். அந்த 23 சாதாரண நினச்சா சோம்பியாரே இருப்பாங்க. ஊருக்கு 2 நடராஜன் சும்மா பஞ்சாயத்து வெட்டி பஞ்சாயத்து வெத்தலை பாக்கு போட்டு சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஊருக்கு 4க்கு 4 நடராஜன் இருப்பான். இந்த நடராஜனுங்கிற பேரில் ஒருத்தன் பிரம்மாண்டமாக யோசிச்சான், பிரம்மாண்டமாக ஜெயிச்சான், ஆட்சியை பிடிச்சிட்டு போனான். அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா நடராஜன். அந்த நடராஜன் 23. அந்த அம்மாவை அவர் பிஆர்ஓ என்னவோ வந்தார். இந்த அம்மாவை முதல்வராக்கணும்னு பிரம்மாண்டமாக வச்சார், ஆக்கிட்டு தான் போனார். அவருடைய வாழ்க்கையாகவே நண்பர்களே 23 பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக 100 கோடி 200 கோடி முதல்வர் செய்யும் ஒன்று ஜெயிச்சிங்கன்னா 23 வேலை செய்யும். சாதாரணமாக டீ கடையில் உட்காந்துருக்கவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க 23 எழுதினீங்கன்னா வேலை செய்ய சோம்பேறி தரத்தை தான் கொடுக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு 23 பேர் வச்சேன். இன்றைக்கி நான் ப்ரூஃபோடு எழுதி போகிறேன். 75 பசங்க கனடா, அமெரிக்கா எல்லாம் இப்போ அவங்க காலகட்டத்தில் படித்து வெளில வரும்போது ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்காங்க, வாழ்க்கையில் பெரியா இருக்காங்க. நான் ரிசர்ச் பண்ணி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட வைத்த 23ங்கிற பேரில் வச்சு ரோஷன், ரித்திக், ரோஹித் இப்படி வச்ச பேர்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் கிராமத்தில் நான் 140 நாள் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் மலையப்பண்ணா, ஒரு பையன் அண்ணா உங்கள் பசங்களாம் எப்படி இருக்காங்கன்னா 2வது பையன் அந்த ஊரில் தான் இருக்கான், பையன் கன்னடாவில் இருக்கான். ஸோ சந்தோஷம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சு அந்த பையனுக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்க அப்படின்னா கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆகவே நண்பர்களே, சும்மா ப்ரூஃபோட இல்லை, ஒரு எவிடென்ஸாக ஒரு ஆவணப்படமாக 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் 23 பேர் வைத்தவர்களாம் இன்று எப்படி இருக்கின்றார்கள் பார்க்குறேன். நியூமராலஜியில் எனக்கு பிடிச்ச நம்பர் 23. யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் அதுக்கு முதன்மையான நம்பர் 19ங்கிறது சூரிய புத்திரன். அதுக்கப்புறம் 46. நான் எல்லா நம்பர்களையும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நானே ஒரு 20 பேர் மாற்றி வச்சு பார்த்துருக்கேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆன நம்பர் 19, 23, 46. சில பேருக்கு வேலை செய்யுது, சில பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. 46ங்கிறது உலக ஃபேமஸ் நம்பர். மற்றதெல்லாம் இந்த 41, இந்த குபேர் 33 ஆசைப்பட்டு பேர் வச்சுட்டு எங்கேயாச்சும் சம்பாரிச்சு எங்கேயாச்சும் விட்டுட்டு வருவாங்க. இந்த 41ங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு உயரத்துக்கு சம்பாதிக்கிறது வீழ்ச்சியை கொடுக்குது. 41 நல்ல நம்பர் தான். அதாவது பண்டிட் சேதுராமன் சொன்னதை மட்டும் எடுத்துக்காமல் அத்தனை அனுபவங்களாக எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே. சமீபத்தில் பிஏ பற்றி நிறைய பேசியிருந்தேன், இனிஷியல் பிஏ பற்றி. அது மாதிரி இந்த நம்பர்களை பற்றி விரைவில் விரிவாக பதிவிடுகின்றேன். நான் சொல்வது அஸ்ட்ரோனியூமராலஜி. வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று வாழ்வில் பிரம்மாண்டமான எண்ணத்தை நோக்கி அமிர்த குரு என்றாலே பிரம்மாண்டம். பேசுகிறதெல்லாம் பிரம்மாண்டம், செய்கிறதெல்லாம் பிரம்மாண்டம், வாழ்வதெல்லாம் பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்தை நோக்கி சென்று அந்த பிரம்மாண்டத்துக்கு உதவி செய்யக்கூடிய 23 என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்வில் ராஜனாக, அரசனாக, சக்கரவர்த்தியாகக்கூடிய நம்பர் 19 என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்வில் வெற்றியும் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் பரிபூர்ணத்தை பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துங்க நண்பர்களே. மேலும் உங்களுடைய பெயர், உங்களுடைய எழுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கின்றதா, நீங்கள் சரியான முறையில் தான் பேர் வைத்திருக்கின்றீர்களா என்பதை செக் பண்ணி செய்து கொள்ள, அதை சரி செய்து கொள்ள நான் இப்பொழுது ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் பார்ப்பதில்லை. இருந்தாலும் அமிர்தகார நண்பர்கள் நிறைய கேட்பதனால் அமிர்தகார கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவ அமிர்தகுரு தயாராக இருக்கின்றேன். ஒரு சித்தனிடம், ஒரு ஓஷோவிடம், ஒரு சிவவாக்கியனிடம், ஒரு மகா காசியப்பனிடம், ஒரு புத்தரிடம், ஒரு போதி தர்மரிடம் போய் எப்படி பெயர் வாங்குகின்றதோ அது மாதிரி அமிர்தகுரு என்பது வெறும் ஜோதிடம், நியூமராலஜி அல்ல. அது என்னுடைய தொழில் அல்ல. நான் உலகத்துக்கு உண்மையும் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் போய் தந்திரா மார்க்கத்தை போய்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலகமே தாந்திரிக் மார்க்கத்தில் தான் இருக்கின்றது. அந்த வேர்ல்டு லெவலில் இருக்கின்ற தந்திரா குரு, ஸ்பிரிச்சுவாலிட்டியோட குரு, ஓஷோவோட சீடனாகிய இந்த அமிர்தகுரு என்னிட்ட பேர் வாங்குறது, என்னிட்ட ஐஸ்வர்யம் வாங்குறதுங்கிறது பெரிய பாக்கியம். இதை இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் ஐஸ்வர்யத்தை மானத்தை அடையுங்கள். வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி குவியுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய வல்லாண்டு.